POK பாகிஸ்தானின் பகுதி அல்ல, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்கிற முழக்கங்கள் விண்ணை பிளந்தன. कश्मीर पाकिस्तान की रियासत का हिस्सा नहीं है. எங்களை ஒடுக்க பாக் அரசு முயன்றால் இந்தியாவுடன் நெருங்கும் நிலை எங்களுக்கு உருவாகும் என்று எச்சரித்தார் சர்தார் அமன் கான். கடந்த 2 வாரங்களில் நடைபெற்ற மோதல்களில் மட்டும் குறைந்தது 22 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல்கள் வருகின்றன. ராவலகோட்டில் கூடியிருந்த 60,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீது ஜூன் 28ஆம் தேதி நள்ளிரவு ட்ரோன் மூலம் டைம் பாம் வீசி கொல்ல முயன்றது பாகிஸ்தான் ராணுவம். இறுதிச் சடங்கு மற்றும் தொழுகையில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் துணை ராணுவ படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 58 பேர் கொல்லப்பட்டனர். ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஷவுகத் நவாஸ் மிர்ரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து ராவல்பிண்டிக்கு கொண்டு சென்றுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானில் மிகப்பெரிய பூகம்பம் வெடித்திருக்கிறது. அரசியல் அமளிதுமளி அரங்கேறி இருக்கிறது. அந்த நாட்டிலிருந்து விடுதலை பெற்று விட்டதாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. कश्मीरी जो है वो पहले वफादारी का होते हैं. कश्मीर पाकिस्तान का हिस्सा नहीं है. कश्मीर पाकिस्तान की रियासत का हिस्सा नहीं है. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொதுமக்கள் போராட்டம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது. இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ராவலகோட் ஈத்கா மைதானத்தில் திங்கட்கிழமை திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நமது பகுதியை இஸ்லாமாபாத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கும் நேரம் வந்துவிட்டது. POK பாகிஸ்தானின் பகுதி அல்ல, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்கிற முழக்கங்கள் விண்ணை பிளந்தன. ராவல்கோட்டில் திங்கட்கிழமை கூடியிருந்த போராட்டக்காரர்கள் மத்தியில் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி என்கிற அமைப்பின் முக்கிய உறுப்பினரான சர்தார் அமன் கான் நிகழ்த்திய உரை சமூக வலைதளங்களில் வைரலானது. சர்தார் அமன் கான் அப்படி என்ன உரை நிகழ்த்தினார் என்பதை பார்ப்போம். POK என்பது, அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பது பாகிஸ்தானின் ஒரு பகுதி அல்ல. எங்களுக்கு பாகிஸ்தான் தேவையில்லை, பாகிஸ்தானுக்குத்தான் POK தேவைப்படுகிறது. कश्मीरी जो है वो पहले वफादारी का होते हैं. कश्मीर पाकिस्तान का हिस्सा नहीं है. कश्मीर पाकिस्तान की रियासत का हिस्सा नहीं है. எங்களை ஒடுக்க பாக் அரசு முயன்றால் இந்தியாவுடன் நெருங்கும் நிலை எங்களுக்கு உருவாகும் என்று எச்சரித்தார் சர்தார் அமன் கான். அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். உணவுப் பொருட்கள் மற்றும் அவசிய பொருட்களின் விநியோகத்துக்கு பாகிஸ்தான் விதித்துள்ள தடை தொடர்ந்தால் அதன் விளைவுகளை இஸ்லாமாபாத் சந்திக்க நேரிடும். அவசிய பொருட்களின் விநியோகத்தை தடுத்து பொதுமக்களுக்கு கூட்டு தண்டனையை வழங்க பாகிஸ்தான் அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர். உங்களுடைய உணவுப் பொருட்கள் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்குத்தான் நாங்கள் தேவை. உணவுப் பொருட்கள் தொடர்ந்து தடுக்கப்பட்டால் எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நாங்கள் வேறு வழிகளை தேட வேண்டியிருக்கும் என்று முழங்கினார் சர்தார் அமன் கான். कश्मीरियों का राशन बंद करेंगे. मैं कहता हूँ हमें तुम्हारे राशन की जरूरत नहीं है, तुम्हें हमारी जरूरत है. थोड़ा ख्याल करो, थोड़ा ख्याल करो, तुम्हें हमारी जरूरत है. कहीं ऐसा न हो, कहीं ऐसा न हो. அப்போது போராட்டக்காரர்கள் பலத்த கைதட்டலுடன் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான முழக்கங்களுடன் அவரது கருத்துக்கு ஆதரவு தெரிவித்தனர். தங்களை பாகிஸ்தான் அரசு புறக்கணிக்கிறது என்ற உணர்வு அப்பகுதி மக்களிடையே அதிகரித்து வருவதை சர்தார் அமன் கானின் பேச்சு பிரதிபலிக்கிறது. சர்தார் அமன் கானின் கருத்துகள் சுய நிர்ணய உரிமை குறித்த விவாதங்களை பாகிஸ்தானில் தூண்டி இருக்கிறது. அந்த போராட்ட கூட்டத்தில் பல்வேறு பேச்சாளர்களும் தங்களது தனிப்பட்ட துயர அனுபவங்களையும் சந்தித்த இழப்புகளையும் பகிர்ந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற பலர் கொடிகளை ஏந்தியும் பதாகைகளை காட்சிப்படுத்தியும் மாற்றத்திற்கான தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தை ஜம்மு காஷ்மீர் அவாமி ஆக்ஷன் கமிட்டி முன்னெடுத்து வருகிறது. இம்மாத தொடக்கத்தில் பாகிஸ்தான் அரசு தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீர்
அவாமி ஆக்ஷன் கமிட்டியை தடை செய்தது. ஆனால் அந்த தடையும் மீறி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பல பகுதிகளில் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை மையமாக கொண்டு தொடங்கிய இந்த போராட்டத்தை தற்போது பாகிஸ்தான் அதிகாரிகள் பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தலாக கருதி அணுகி வருகின்றனர். தற்போது சர்தார் அமன் கான் உள்ளிட்ட அவாமி ஆக்ஷன் கமிட்டி உறுப்பினர்கள் மீது தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜூன் மாத தொடக்கத்திலிருந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் பல பகுதிகளில் இணைய சேவைகள் தொடர்ந்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன, முடக்கப்பட்டுள்ளன. போராட்டங்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் வெளி உலகுக்கு செல்லாமல் தடுப்பதற்காகவே இந்த தகவல் தொடர்பு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நீடித்து வரும் மோதலால் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களில் நடைபெற்ற மோதல்களில் மட்டும் குறைந்தது 22 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல்கள் வருகின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கொந்தளிப்பு நிலை ஏற்பட்டுள்ளதற்கு என்ன காரணம் என்பதை பார்ப்போம். ஜூலை 27ஆம் தேதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தல் நடைபெற உள்ளது. அங்கு அகதிகளுக்கான தனி தொகுதிகள் அமலில் உள்ளன. அத்தகைய தனி தொகுதிகள் இருக்கக்கூடாது என்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கும் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி வலியுறுத்துகிறது. காரணம், பாகிஸ்தான் அரசு தனக்கு சாதகமானவர்களை அந்த தனி தொகுதியின் மூலம் திணிக்கிறது. தனி தொகுதிகளில் போட்டியிடுவோருக்கும் இந்த பகுதிக்கும் எந்த சம்பந்தமும் இருப்பதில்லை என்று கூறுகிறது அந்த கமிட்டி. தனி தொகுதி வேட்பாளர்கள் மூலம் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த பாகிஸ்தானின் மத்திய அரசு முயல்கிறது என்பது ஆக்ஷன் கமிட்டியின் குற்றச்சாட்டு. என்றாலும் தனி தொகுதி முடிவை கைவிடுவதற்கு பாகிஸ்தான் அரசு மறுத்து வருகிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டம் தீவிரமடைவதற்கு இந்த தனி தொகுதி விவகாரம் மிக மிக முக்கியமான காரணமாகும். மேலும் ஜூன் 5ஆம் தேதி பாகிஸ்தான் அரசு ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி அமைப்பை தீவிரவாத அமைப்பு என்று அறிவித்து தடை செய்தது. இதுவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதற்றம் தீவிரமடைய காரணமாயிற்று. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ख्वाजा ஆசிப், ரவாலாகோட் மற்றும் மீர்பூரை சார்ந்த மக்கள் உண்மையான காஷ்மீரிகள் கிடையாது என்று சமீபத்தில் கூறிய கருத்தும் போராட்டங்களுக்கு பெரும் ஊக்கமளிப்பதாக அமைந்தது. और उसके बाद सिला क्या मिलता है कि पाकिस्तान को वहां पे गालियां दी जाती हैं, वहां पे धरने दी जाते हैं, हमारे शहीदों की तौहीन की जाती है। मैं कभी तौर पे उसमें निजाम मुझे निजामत नहीं है। मैंने जो लिखा है शहादत के साथ सबूत के साथ लिखा है। कोई बर्थ सर्टिफिकेट जो है किसी शख्स का दुनिया में कहीं भी उसको ये एंटाइटल नहीं करता कि वो अपनी प्लेस ऑफ बर्थ को जो है चैलेंज करे या उसके साथ जो है बेवफाई करे या गद्दारी करे। அவரது கருத்துக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் இஸ்லாமாபாத்துக்கும் உள்ளூர் அரசியல் தலைமைக்கும் இடையிலான உறவு சீர்கெட்டு இருக்கிறது. உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தங்களை கோரி தொடங்கப்பட்ட இந்த மக்கள் போராட்டம் தற்போது பாகிஸ்தானின் நீண்டகால அரசியல் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையான விடுதலையை வலியுறுத்தும் இயக்கமாக மாறியுள்ளது. போராட்டத்தை கட்டுப்படுத்த எந்தவித படுகொலைகளையும் மேற்கொள்ள தயாராக பாகிஸ்தான் ராணுவம் உள்ளது. இதற்கிடையில் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி தலைவர் ஷவுகத் நவாஸ் மிர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், ராவலகோட்டில் எங்கள் மக்களை அரசு படுகொலை செய்ய தொடங்கியுள்ளது என்று குற்றம் சாட்டியிருந்தார். இவ்வாறு நவாஸ் மிர் கூறியதற்கு தெளிவான காரணம் இருந்தது. ராவலகோட்டில் கூடியிருந்த 60,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மீது ஜூன் 28ஆம் தேதி நள்ளிரவு, அதாவது 29ஆம் தேதி அதிகாலை ட்ரோன் மூலம் டைம் பாம் வீசி கொல்ல முயன்றது பாகிஸ்தான் ராணுவம். நல்ல வேளையாக தயார் நிலையில் இருந்த தன்னார்வலர்களால் பாகிஸ்தான் ராணுவத்தின் சதி முறியடிக்கப்பட்டது. இல்லை என்றால் உலகின் மிகப்பெரிய கொலைக்களமாக ராவல்கோட் மாறியிருக்கும். இது குறித்து ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி என்ன கூறியது என்பதை பார்ப்போம். ராவலகோட்டில் உள்ள ஈத்கா மைதானத்தில் 60,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அமைதியான முறையில் தொடர் அமர்வு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக டைமர் பொருத்தப்பட்ட சக்தி வாய்ந்த RDX வெடிகுண்டுகளை ட்ரோன் மூலம் நள்ளிரவில் வீச முயன்றது பாகிஸ்தான் ராணுவம். ஆனால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தன்னார்வலர்கள் விழிப்புடன் செயல்பட்டு
வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்ததால் பெரும் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியின் முக்கிய தலைவரான சர்தார் உமர் நசீர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். ராவலகோட் ஈத்கா மைதானத்தில் ஜூன் 28 நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணிக்குள் போராட்டக்காரர்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த போது தாழ்வாக பறந்து வந்த பாக் ராணுவ ட்ரோன்கள் RDX நிரப்பப்பட்ட டைமர்களுடன் கூடிய 4 வெடிகுண்டுகளை வீசிவிட்டு சென்றது. ஆக்ஷன் கமிட்டியின் பாதுகாப்பு தன்னார்வலர்கள் அவற்றை உடனடியாக கைப்பற்றி செயலிழக்க செய்தனர் என்றார் சர்தார் உமர் நசீர். பின்னர் கைப்பற்றப்பட்ட டைமர் வெடிகுண்டுகளின் வீடியோவை சர்தார் உமர் நசீர் வெளியிட்டார். அந்த வீடியோவில் RDX கட்டிகள், டைமர்கள் மற்றும் வயரிங்குகள் காணப்பட்டன. தற்போதைய ட்ரோன் தாக்குதல் முயற்சி பாகிஸ்தான் அரசு அடக்குமுறையின் 4வது கட்ட முயற்சி என்று ஆக்ஷன் கமிட்டி கூறியுள்ளது. முதல் கட்டம் ஜூன் 5 முதல் அதிவேக இணையம், மொபைல் டேட்டா உள்ளிட்ட தகவல் தொடர்பு சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு தகவல்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டன. 2வது கட்டம் இறுதிச் சடங்கு மற்றும் தொழுகையில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் துணை ராணுவ படைகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 58 பேர் கொல்லப்பட்டனர். 3வது கட்டம் கடந்த 2 வாரங்களாக கோதுமை, மாவு, மருந்துகள் உள்ளிட்ட அவசிய பொருட்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பொருளாதார முற்றுகை அரசாங்கத்தாலேயே ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 4வது கட்டம் சொந்த மக்கள் மீதே டைம் பாம் வீசி கொல்ல பார்த்திருப்பது. தற்போது இந்த போராட்டம் உள்ளூர் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டை மீறி வளர்ந்து வருவதால் வெளிநாடு மற்றும் தேசிய கவனத்தை தடுக்க பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. ராவலகோட்டில் போராட்டக்காரர்களை சந்திக்க புறப்பட்ட பாகிஸ்தான் செனட் எதிர்க்கட்சி தலைவர் மெஹமூத் கான் அசக்சாய் மற்றும் முன்னாள் பிரதமர் ஷாஹித் ககான் அப்பாசி ஆகியோர் ராணுவத்தால் ககுட்டா என்கிற பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர். போராட்டத்தின் 21வது நாளில் சுமார் 60,000 பேர் முன்னிலையில் உரையாற்றிய ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியின் முக்கிய தலைவரான சர்தார் லியாக்கத் ஹயாத் பாகிஸ்தான் அரசுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இஸ்லாமாபாத்திலும் முசாஃபராபாத்திலும் உள்ள ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். காஷ்மீர் மக்கள் தங்களின் இறுதி தீர்ப்பை வழங்கிவிட்டனர். அரசின் அடக்குமுறைக்கும் மக்களின் வாழ்வாதார போராட்டத்துக்கும் இடையிலான இந்த மோதலில் இறுதியில் வெல்லப்போவது மக்களே என்றார் சர்தார் லியாக்கத் ஹயாத். सारी एग्रीकल्चर लैंड है हमारे पास इतना गल्ला है कि हम तुम्हें भी भीख में देख सकते हैं. तुम क्या में चढ़ाओगे? இதற்கிடையே ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஷவுகத் நவாஸ் மிர்ரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து ராவல்பிண்டிக்கு கொண்டு சென்றுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்த பலரும் வெளிநாடுகளில் வாழும் காஷ்மீரிகளும் சமூக வலைதளங்களில் பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ரூபினா ஹுசைன் என்பவர் எக்ஸ் தளத்தில் என்ன பதிவிட்டிருந்தார் என்பதை பார்ப்போம். ராவலகோட்டின் ஈத்கா மைதானத்தின் மீது கண்காணிப்பு ட்ரோன்கள் பறந்தாலும், தரையில் பீரங்கிகள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் மக்களின் மன உறுதியை அவை தளர்த்த முடியாது. இது புதிய யுகம். தொழில்நுட்பத்தின் மூலம் அச்சத்தை ஏற்படுத்தி உரிமைக்கான குரலை ஒடுக்க முடியாது. பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரும் அடக்குமுறைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் பீஸ் ஸ்டடீஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய சமீபத்திய ஆய்வறிக்கையில் பல ஆண்டுகளாக பாகிஸ்தானின் முக்கிய அரசியல் கட்சிகள் மூலமாகவே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கட்டுப்படுத்தப்பட்டு வந்துள்ளது. உள்ளூர் அரசியல் இயக்கங்களுக்கான இடம் தொடர்ந்து குறைக்கப்பட்டு வந்துள்ளது. அந்த அறிக்கையின்படி இஸ்லாமாபாத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சியே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கில்ஜித் பல்டிஸ்தான் பகுதிகளிலும் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறது. இது தற்செயலான நிகழ்வு அல்ல என்று அந்த அறிக்கை கூறுகிறது. தேர்தல் நடத்தப்படுவது ஜனநாயக நடைமுறையாக காட்டப்பட்டாலும் இஸ்லாமாபாத் உருவாக்கிய அரசியல் சூழ்நிலை காரணமாக உள்ளூர் மக்கள் ஆளுங்கட்சியுடன் இணைய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. பாகிஸ்தான் மத்திய அரசிலும் பிராந்திய அரசிலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருப்பது நல்ல நிர்வாகத்தை உறுதி செய்கிறது என்கிற வாதம்
உண்மையாக இருந்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மிகவும் வளர்ச்சியடைந்த பகுதியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் அதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கில்ஜிட் பல்திஸ்தான் ஆகிய பகுதிகள் இன்றைக்கு வரை பின்தங்கிய சுரண்டப்படும் பகுதிகளாகவே உள்ளன என்று அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. தற்போதைய அரசியல் நெருக்கடி உள்ளூர் மக்களுக்கும் இஸ்லாமாபாத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மாநில நிர்வாகத்துக்கும் இடையிலான முரணை காட்டுகிறது. மொத்தத்தில் பாகிஸ்தான் கையை மீறி போய்க் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணையும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.